இது சாதாரண வீடு இல்லை, அமானுஷம் நிறைஞ்ச வீடு. இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. தோ இங்கே தான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். தோ இங்கே தான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். தோ இங்கே தான் தூக்கு மாட்டி செத்தான். அதனால தான் சொல்கிறேன், இங்கே தங்குறது சேஃப் இல்லை, போயிடுங்க. அதோ அங்கே தான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டான். இதோ இங்கே தான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட, நாங்கள்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. டேய், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்க தங்க வச்சியன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை 7 ஆவி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கேளு. ஏய், இப்போ நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வாராஜா என்ன ராஜா எப்படி இருக்க? என்ன விட கருப்பா இருக்க? அட வாடா கருவட்டி, இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிண்டுமா தேடிட்டு இருந்த? கேண்டீன் தேடிட்டு இருந்தியா? அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய, ரொம்ப லாக்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரானரியா பண்ண. கிளி 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 கிழிச்சிட்டாடா டார்லிங். டைரக்டர் வந்திருக்காரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருட்டுக்குள்ள விட்டு படம் எடுக்க போறாரா? பண்ணாடா, கால்ல விழு ராஜா. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். பேய் கூட பேசுவானா? அப்போ இங்க பேய் இருக்கா கதிர்? அதெல்லாம் நீ நைட்டு தெரிஞ்சிடும். வா வா, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். என்ன 3 பேர் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்ல கெட்டப்ப பாரு, கெட்டப்ப. கண்ணுல பூ விழுந்துருக்குது, டாக்டர் காட்டின அறிவேணா? போடா போடா. கேட்ல இருக்க வேண்டியவனுக்கு வீட்டுக்கு வேலை. போடா. நார்னியாஸ், பேய் இருக்குது, ஆய் இருக்குது. அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? போ. ரோஜா பூ ஆடி நாயி கடிச்சிச்சா? என்னடா அது காண்டாமிருகத்துக்கு கவுன் போட்ட மாதிரி வந்திருக்க? ஏய், நெத்தியில சுருட்ட முடி. அட கரும முடிச்சவனே, இத போட்டு ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்க? திஸ் இஸ் மை அங்கிள் டாட்டர். She is a doctor. You are the compounder? No, I am carpenter. நான் கூட கழுத மேய்க்கிறேன்னு நினைச்சேன். இந்த விக்க நான் போட்டிருந்தா தான் என் ரோஸ்மேரிக்கு நான் தான் அடையாளம் தெரியும். ஒருவேளை நான் விக்கு இல்லாம செத்துட்டா, அவ வேற யாரும் நினைச்சிட்டா, நான் செத்தது வேஸ்டாருல எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு. பாத்ரூம்ல இருக்க பள்ளி சுத்துற போறா. போயிரு மூஞ்சிலே முடிக்காத.